ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கும் பொழுது நமக்கு கனவானது நிறைய வேறுபட்ட விஷயங்கள், இல்லை கடவுள்கள், இல்லை பாம்பு தீண்டுவது போல் இப்படி பலவாறான விஷயங்கள் நம்ம கனவானது ஏற்படும். அப்படி அதிகாலையில் நம்ம கனவு கண்டு விழிக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு பதட்டங்கள் ஏற்படும். அதிகாலையில் இந்த மாதிரி தேவையில்லாத கனவு கண்டிருக்கோமே, இதற்கு பின்னாடி இருக்கும் ஆபத்து என்ன, இல்லைனா அதை நினைத்து நம்ம வருந்தி கொண்டு மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருப்போம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, கனவு ஏற்படுவது சில நேரங்களில் நல்லதையும் கெட்டதையும் குறிக்கின்றது. கெட்ட கனவு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். நல்ல கனவு என்பது நல்லதை மட்டும் நடத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவ்வாறு கனவுகளால் ஏற்படும் பலன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய இந்து சமயத்தின் பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சொப்பன சாஸ்திரம் என்று அதில் ஒன்று உள்ளது. அதில் கனவு குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன. எந்த கனவுகளுக்கு என்ன பலன், எந்த நேரத்தில் வரக்கூடிய கனவுகளுக்கு பலிக்கும் போன்ற விஷயங்களும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த பதிவில் எப்படிப்பட்ட கனவுகளுக்கு நமக்கு கெடுபலனையும் நல்பலனையும் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எதேர்ச்சியாக அந்த நிகழ்வானது நம்ம வாழ்க்கையில் என்னன்னே தெரியாது, அது கூட நம்ம கனவுல வரும். இல்லைனா நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம செய்கின்ற செயல்களில் இருந்து கூட சில கனவுகளை நம்ம தொடர்ச்சியாக அந்த வேலையை முடிக்காமல் இருந்திருப்போம். அந்த வேலையை நம்ம கனவுல தோன்றி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கனவின் மூலமாக பார்த்திங்கன்னா, மனிதனானப்பட்டவன் அவனால் செய்ய முடியாத கூட, நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியாத கூட கனவில் அவன் பூர்த்தி செய்து விடுவான் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவனுடைய கற்பனையானது அமைந்திருக்கின்றது. அந்த கனவு அப்படிங்கிறது சில நேரங்களில் சாதாரணமாகவும் கிடையாது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏற்கனவே நடந்த மாதிரியான அந்த எண்ணமானது உண்டாகும். அப்போ அது பார்த்திங்கன்னா, நம்ம கனவுல தான் அது என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு தோன்றியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியாது. அப்போ சில கனவுகள் பார்த்திங்கன்னா, நமக்கு முன்கூட்டியே இந்த நிகழ்வானது இந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு எச்சரிக்கை பண்ணும். அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும். அதில் சில கனவுகள் பார்த்திங்கன்னா, நமக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், சில கனவுகள் நமக்கு பயத்தையும் அகோரமாகவும் பயங்கரமானதாகவும் அச்சுறுத்துவதாகவும் போலவும் கனவுகள் வருவது உண்டு. முதல்ல நமக்கு நல்ல கனவுகள் குறித்து பார்க்கலாம். விவசாயி நிலத்தை உழுவது போல கனவு கண்டால் நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது, சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். வானவில் நம்மளுடைய கனவில் வந்தால் நம்மளுடைய செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. பதவி உயர்வு கூட நம்மளுக்கு வந்து சேருமாம். சந்திரன் அதாவது நிலா உங்களுடைய கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கமானது எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையாக. ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்குமாம். திருமணம் ஆகாதோர் யாரேனும் அல்லது அவருக்கு பாம்பு தீண்டி ரத்தம் வருவது போல கனவு கண்டால் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதாக ஐதீகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணம் ஆனவராக இருப்பின் அவருக்கு செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறதும் உண்மை. ஆசிரியர் பாடம் நடத்துவது போல கனவு கண்டால் நினைத்த விஷயங்கள் நிறைவேறுமாம். பாம்பு தீண்டுவது போல கனவு வந்தால் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உண்மையான ஐதீகமாக. நாம் வழிபடுகின்ற எந்த ஒரு தெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், இப்படி எந்த ஒரு தெய்வங்களாக இருக்கட்டும், அவர்கள் நம்மளுடைய கனவில் தோன்றினால் அதற்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களை நம்ம வழிபாடு செய்யணும். எப்பொழுதுமே நம்மளுடைய மனமானது மகிழ்ச்சியுடன் இருக்கும், எந்த ஒரு சந்தோஷத்திற்கும் குறை இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு தெய்வம் நம்ம கனவில் வந்து அடிக்கடி நம்ம கனவில் வந்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த இறைவனை நம்ம எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. அவரிடம் அந்த முழுமையான பக்தியை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா, கடவுள்களோட திருமண கோலத்தில் இருக்கின்ற அந்த காட்சியை நம்ம கனவுல கண்டோம்னா நமக்கு வருகின்ற எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கி நன்மையே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சமூகத்திலையும் நமக்கு இருக்கின்ற அந்த நன்மதிப்பு மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் நண்பர்கள் யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள் இறந்தது போல் நம்மளுக்கு தேவையில்லாத கனவுகள் கண்டாலும் அதை நினைத்து நம்ம அந்த இடத்துல பயப்பட தேவையில்லையா. அந்த நண்பர்களுடைய இல்லை அந்த உறவினர்களுடைய
ஆயுட்காலம்தான் நமக்கு கூடும் அப்படின்னு இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் உங்களுடைய கனவில் வந்தார்கள் என்றால் நம்மளுடைய உடல் நலம் எப்பொழுதுமே மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு அதிகாரம், லாபம், பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்குமாம். இறந்தவர்களின் சடலம் இறுதி ஊர்வலத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கனவில் பார்த்தீங்கன்னா, அதாவது மிருகங்கள் கனவில் மீன், ஆமை, தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வந்தால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் விலகி ஓடுமாம். அதே போல் பார்த்திங்கன்னா, பறவைகள், மயில், குயில் போன்ற பறவைகள் நம்ம கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்குமாம். குதிரை, கழுதை, மாடு போன்ற கால்நடைகள் நம்மளுடைய கனவில் வந்தால் நம்மளுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே அது நம்மளுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் சில கனவுகள் நம்மளுக்கு இந்த மாதிரி தோன்றினால் அதில் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதையும் நம்ம பார்க்கலாம். பசு விரட்டுவதைப் போல உங்களுடைய கனவில் வந்தால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு நோய் பாதித்தது போல கனவில் கண்டால் உங்களுடைய நண்பர்கள் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நெருக்கமானவர்கள் யாராவது நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எச்சரிக்கைப்படுத்தியிருக்கிறாங்க. யாரேனும் அடிபட்டு ஊனமாவது போல கனவு வந்தால் உங்களுக்கு மோசமான செய்தி வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. யாரேனும் நமக்கு முத்தமிடுவது போல கனவு கண்டால் உங்களின் செல்வாக்கு சரிய போகிறது, தேவையில்லாத சங்கடங்களில் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நிர்வாணமாக இருப்பது போல கனவில் கண்டால் உங்களுக்கு அவமானம் தேடி வரும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. குதிரையிலிருந்து நாம் விழுவதை போல கனவு வந்தால் வறுமை ஏற்பட வாய்ப்புள்ளதான். சமையல் செய்வது போல கனவு வந்தால் நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம எங்கேயாவது பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம், குதிரை, இந்த மாதிரி பேருந்து, எதில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து விழுவது போல் நமக்கு கனவு வந்துச்சுன்னா வறுமை ஏற்பட வாய்ப்புள்ளதான். அதுபோல் பார்த்திங்கன்னா, சாப்பாடு தனியாக சாப்பிடுவது போல் கனவு வந்தால் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது அர்த்தமாக. விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுமாம். திருமணம் ஆகாதவர்கள் விருந்து சாப்பிடுவது போல கனவு வந்தால் வெகு விரைவில் திருமணம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். நமக்கு இப்போ கேள்வி எழும்பலாம், இந்த கனவுகளுக்கெல்லாம் இதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்குமா, இல்லை இது ஏற்பட வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த எண்ணங்கள் பலவாறு சிந்தனைகள் நமக்கு இப்போ ஏற்படும். இந்த கனவுகள் பூராமே அவரவருக்கு தோன்றின அந்த அறிகுறியை பொறுத்து தான் அவர்கள் இவ்வாறு விலக்கி விட்டு போயிருக்கின்றனர். அது நமக்கு ஏற்படுவது ஏற்படாது நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் தான் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த கனவுகள் இவ்வாறு வந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சற்று தெரிந்து கொள்வது நல்லது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது யாராலும் அவ்வளோ தெளிவாக கூற முடியாது. ஏன்னா சில நேரங்களில் இந்த உலகத்தில் நமக்கு நினைத்தது ஒன்று நடக்குது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே இவ்வாறான கனவுகள் வந்தால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால் இப்படி கனவு வந்துருச்சு அப்படி கனவு வந்துருச்சுன்னு நம்ம புலம்பிக்கொண்டு இல்லை தேவையில்லாத ஆலோசனைகளும் யாரிடமும் கேட்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு கனவு வந்திருக்குன்னு நம்ம ஜோதிடம் பார்க்க போனாலும் அந்த இடத்துல அவர்கள் ஏதாவது இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பண்ணால் அந்த கனவானது அந்த கனவிற்கான அந்த தோஷமும் நமக்கு எதுவும் நிவர்த்தி ஆக போகிறது கிடையாது. எல்லாமே நம்மளுடைய செயல்பாடுகளில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதுமே நன்மைகளை செய்து கொண்டு ஒழுக்க முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடைபெறும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த கனவுக்கு அவ்வளோவா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இதை எச்சரிக்கையாக இருந்துக்கணும், அவ்வளவுதான். நல்ல கனவு ஏற்படுதா அதை நினைத்து நம்ம நன்மையோடு இருந்து கொண்டு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு ஏற்படுகின்ற பட்சத்தில் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இல்லை நைட்டு தூங்கும் பொழுது திருநீரை அணிந்து கொண்டு தூங்குங்க. தேவையில்லாத விஷயம் சம்பந்தப்பட்ட கனவுகள் எதுவுமே நமக்கு வரப்போவது கிடையாது. ஏன்னா இறைவனை நம்ம நினைத்து கொண்டு தூங்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனை பற்றின கனவு மட்டும்தான் ஏற்படும். அதில் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. நிம்மதியான தூக்கத்திற்கு நம்ம போய்விடுவோம். ஏன்னா முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு ஆன்மீக குறிப்பும் அறிவியல், அதற்கு பின்னாடி இருக்கின்ற அறிவியலும் நமக்கு இந்த காலத்தில் புரிய வரும். முன்னாடி வாழ்ந்தவர்கள் அதை ஆன்மீகமாக கருதுகின்றனர். இப்போ வாழ்கிறவர்கள் எல்லாருமே அதை அறிவியல் ரீதியாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றனர். நாம் அதை இரண்டையுமே கலந்து பார்ப்பது தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கனவு ஏற்படுகிறது, இதற்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே நமக்கு உறுதியாக புரிய வைக்க முடியாது.
அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பான ஒரு நல்ல நடத்தையாக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ பாம்பு தீண்டியது போல் கனவு வருது, அதற்கான அர்த்தம் நம்ம என்ன நினைப்போம்? பாம்பு தீண்டியது போல் கனவு வருதே, நமக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நடக்குமா, இல்லை யாராவது இறந்து விடுவார்களா, இல்லை இப்படி பலவிதமான குழப்பங்களே ஒரு கனவு ஏற்பட்ட உடனே நமக்கு எண்ணங்கள் அப்படிங்கிறது பலவாறு அப்படியே சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். ஒன்றும் கிடையாது, எல்லாம் நமக்கு நன்மைகளை மட்டும்தான் தரக்கூடியது. நாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் அளிப்பது கிடையாது, எந்த ஜீவராசியும் நம்ம துன்புறுத்த போகிறது கிடையாது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒழுக்கமுடும் நல்லதோடையும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு கெட்டான விஷயங்களும் நமக்கு நடக்க போகிறது கிடையாது. நம்ம தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறோம், இல்லை மனசஞ்சலத்திற்கு நம்ம எதிர்மறையான ஆற்றலுக்கு அடிபணிந்து அதில் செயல்படுகின்றோம், கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறோம்னா தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் சில நேரங்களில் நான் எதுவுமே செய்யலை, எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடலை அப்படின்னாலும் எனக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வருதுன்னா நம்ம வீட்டில் தினமும் பூஜை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். அப்படி பூஜை மேற்கொள்ளும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றலானது அடங்கி இருக்கும். அப்போ எதிர்மறையான ஆற்றலுக்கு அந்த இடத்துல வேலை இருக்காது, அது உள்ளவும் வர முடியாது. அதனால் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு நேரும் பொழுதும் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதும் நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒழுக்கப்படுத்தி கொள்ளணும். அப்படிங்கிற வகையில் ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்து இறை வழிபாடை நம்ம மேற்கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். கடவுள்கள் நம்ம கடவுள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கனவுல வருவது கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்திருப்போம், தெரிந்தே நம்ம வழிபடாமல் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு மனசஞ்சலமாகவே நமக்கு இருக்கும். அப்படி உள்ள நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனானப்பட்டவரை நம்ம நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ திடீரென்று நம்ம தூங்கும் பொழுது கூட அந்த இறைவனை நம்ம கனவிலாக பார்ப்பது உண்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம பயப்பட தேவை கிடையாது. அப்போ நம்ம முயற்சி செய்யணும், கோயிலுக்கு எப்படியாவது நம்ம சென்று இறைவனை வழிபட்டு விட்டு வந்து விடுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு முறை போய் நம்ம அந்த கோயிலில் போய் நம்ம வழிபட்டு வருவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். மேற்கூறிய கனவுகளில் ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு தோன்றி இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏற்படுகின்ற கனவுகளை கீழே பதிவு பண்ணுங்கள், அதற்கான விளக்கத்தையும் நான் முடிந்தளவு கொடுக்க பார்க்குறேன். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.